எனக்கு இந்த தருணம், இந்த பாட்டு ரொம்பவே ஸ்பெஷல். எனக்கு பொண்ணு பிறந்திருக்கு. எல்லாருக்கும் லைஃப்பில் ஏதாவது ஒரு இடத்துல அசிங்கம் கண்டிப்பாக இருக்கும். அசிங்கப்படலன்னா அவங்களாம் வாழ்க்கையில் ஜெயிச்சதுக்கு அர்த்தமே கிடையாது. ஒரு இடத்துலையும் அசிங்கப்பட்டேன். இதோ இந்த இடத்துல அசிங்கப்பட்டிருக்கேன். வெளியில் நின்றுருக்கேன். கேட்டுக்கிட்டே ஃபோட்டோ கூட போகாது. செக்யூரிட்டி சொல்லுவான், எதுக்கிட்ட இங்கே எடுத்துன்னு வந்த, தூக்கி வெளில போட்டு போப்பா. அதெல்லாம் நான் அப்படி செட் ஆகுமா? முதல்ல சென்னை ஸ்லாங்கில் பேசினுக்கிறேன். அதெல்லாம் எப்படி பேசணும் தெரியுமா தமிழ்னு. ஆனால் எனக்கு வருத வச்சு எதாவது பண்ணுறேன்னு இந்த இடம் அது ஒருத்தங்கள்ல செலக்ட் ஆகி உள்ள கேமரா முன்னாடி போய் நிற்கும் போது அந்த சைடில் அசிங்கப்படுத்தி பேசுகிற விதங்கள் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். தாண்டிட்டு தொகுப்பாளருக்கு போனேன். தொகுப்பாளர் தான் அந்த இது வெளியில் ஷோலாம் பண்ணும்போது செம்மையாக இருப்பானுங்க பசங்க. தோ நம்ம ஹீரோஸ் மாரி ஸ்மார்ட் ஃபெலோஸ். அவங்க நடுவில் நான் மட்டும் இந்த ஷேப் பண்ணாத ஒரு வைரக்கல் மாதிரி இருப்பேன். அதுக்கப்புறம் நடிக்க ஆரம்பித்தேன். நடித்தேன். நம்ம மூஞ்சி என்னன்னு தெரிஞ்சு அதுக்கு மட்டும் நடிக்கலான்னு சொல்லி நடித்தேன். நெகட்டிவாகவே பண்ணேன். வந்தீங்க நின்னேன். வாய்ப்பு கொடுத்தாங்க. அண்ணா தேங்க்யூ. இந்த நாள், இந்த வருஷம், இந்த விருது உனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல்ண்ணே. எதுவுமே யோசிக்க வேணாம். இது எல்லாத்துக்கும் வந்து நீ தேடி போன. இனிமேல் வந்து கதாநாயகன்ன்றதுக்கு நீ தேடி போவேனா. அந்த கதாநாயகன்ன்றது உன்னை தேடி வரும்ண்ணே. உட்காந்து ஜாலியாக என்ஜாய் மட்டும் பண்ணுன. ஸோ தேங்க்யூ ஸோ மச்.